துருக்கி நாட்டுக்கும் எகிப்துக்கும் கடல் தாண்டி போனான்னா அவன் கையில் என்ன காம்பஸாக இருந்துச்சு? மரத்தை கொண்டு கலன்களை செய்து நல்லா யோசிச்சு பாருங்க. இயற்கையாய் வந்த அந்த மான்சூன் வின்ஸ் அதோடைய அந்த ஊக்கத்தால் இங்கிருந்து கடல் மேல் செல்கின்றவன் இரவு பகலாக நட்ட நடு கடல்ல போறப்போ அவனுக்கு எது திசையை காண்பித்தது என்றால் விண்மீன்கள். அப்போ எதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில் இப்படி உபயோகப்பட்டுச்சோ அதையெல்லாம் அவன் பதிஞ்சு வச்சிருக்கான். அப்போ அதுக்கு அடுத்த நிலையில் என்ன செய்யறான், அந்த விண்மீன் கூட்டத்தை நம்பி தான் அவன் அங்கே போயிட்டு உயிரோடு திரும்பி வரணும். அப்போ மக்கள் இங்கே இருக்கிற சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 7 நட்சத்திரங்களை 7 பெண்களாக உருவகப்படுத்தின சீல்ஸ் இண்டஸ் வேலியில் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னைக்கு கோயிலில் இருக்கின்ற சப்த கன்னிமார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 7 கன்னிமார். அந்த 7 கன்னிமாருங்கிறது எர்சா மேஜர். இன்னைக்கு ஆனால் அதாவது நம்ம தலையில் ஏறி நல்லா மிளகா அரைக்கிறதுக்குங்க நம்ம ஒரு 2000 வருஷமாக இடம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு புராண கதை. சிவன் அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்கு 7 பெண்கள் துணை புரிஞ்சாங்களாமா. பிராமணி, மகேஸ்வரி, கௌமாரின்னு பேர்லாம் வச்சு அதில் ஒரு அம்மன் பேர் சாமுண்டி, அவள் யமனோட பொண்டாட்டி, இப்படிலாம் ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா இந்த 7 கன்னிமாருக்கு. ஆனால் இந்த 7 கன்னிமார் அப்படிங்கிறது எர்சா மேஜர், அந்த நட்சத்திர கூட்டத்துடைய ஒரு உருவகம். எதையெல்லாம் மனிதன் தன்னை பாதுகாப்பதாக நினைத்தானோ, தனக்கு உயிரோட்டுவதாக நினைத்தானோ, இந்த நிலம் உட்பட அதையெல்லாம் அவன் தாய் தெய்வமாக மதர் காடஸாக வழிபட்டான். அன்னையிலிருந்து